பாப்பா பாருங்க, எங்கள் பொண்ணு என்ன மாதிரி செடி வளர்த்துருக்கா பாருங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஒவ்வொரு செடியாக வாங்கிட்டு வருவா. பாருங்க மிளகா செடி பாருங்க, மிளகா காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு பாருங்க. அப்படியே இங்கே வாங்க காமிக்கிறேன் பாருங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டு போய் ஒவ்வொரு செடியாக வாங்கிட்டு வச்சுருக்கா பாருங்க. இங்கே பாருங்க, இது ஒரு மிளகா செடி. இது பாருங்க, இது என்ன செடின்னு தெரியல எனக்கு. பாருங்க நிறைய செடி பாருங்க, நிறைய செடி. அங்கே பாருங்க அவங்க தோட்டத்தை பாருங்க, அப்படியே மேலே காட்டு பார்த்தீங்களா? முருங்கை, வாழை, அங்கே பாருங்க பப்பாளி, இங்கே பாருங்க பலாப்பழம், இதில் பலா மரம் பாருங்க. இப்போ காய் சீசன் முடிஞ்சு போச்சு, காயெல்லாம் பறிச்சிட்டோம் பாருங்க. வாழை போட்டிருக்குறோம், வாழை குளத்தில் போகுது பாருங்க. சாத்துக்குடி எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் பாருங்க. எங்கள் பாப்பாவுடைய ஏற்பாடெலாம் எல்லாம் எங்கள் சின்ன பாப்பா தான், எங்கள் பிரகன் தான் அந்த அப்பா அவங்க அப்பாட்ட சொல்லி எல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் காய்ச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன மரம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதை பாருங்க கத்தாழை பாருங்க, இது வைத்தியத்துக்கு நிறைய வயிற்று வலிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. கத்தாழை வச்சுருக்கு பாருங்க. அவங்க ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிரும். நாங்கள் கடையில் போய் எதுவும் வாங்க மாட்டோம். அப்பப்போ ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொன்றும் மருந்து வீட்டில் எடுத்துக்குவோங்க பாருங்க. இந்த பூச்செடியெல்லாம் வச்சுருக்கு. இதில் ஒரு இது பாருங்க பார்த்தீங்களா? எங்கள் தோட்டத்தை பாருங்கள் பாருங்க. இதான் எங்கள் மாந்தோட்டம் பாருங்க. எங்கள் மாமரத்தை பாருங்க. வா லைக் மட்டும் உள்ளனவா இருக்கு. ரோஸ் பாருங்க, எங்கள் பாப்பா வச்ச ரோஸ் இது. போதுமா? நிறைய போகக்கூடாது. போடலாம். அந்த வீடு எடுத்துட்டு வரும். என்ன போகாது.